உங்களுக்கு நான் இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவேன்னு டவுட்டாக இருக்கா? ஐ யூ நாட் கான்ஃபிடென்ட்? ஆனஸ்ட்லி எஸ் அப்படின்னாரு. ஐ எம் நாட் புஷ்கர் காயத்ரி, ஐ எம் நாட் மிலந்த், ஐ எம் நாட் யூனோ அந்த 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 லீகுக்கு இன்னும் நான் போகல. எனக்கு ஹாரர் பார்க்க பிடிக்கும், எனக்கு த்ரில்லர்ஸ் பிடிக்கும், எனக்கு இன்வெஸ்டிகேட்டிவ் சீரீஸ் பிடிக்கும், எனக்கு ரொமான்ஸும் பிடிக்கும், எனக்கு வந்து ஒரு நல்ல ஃபைட் சீக்வன்ஸ், நல்ல எக்ஸிக்யூட் பண்ண ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பிடிக்கும். 100% காம்ப்ரமைஸ் கிடையவே கிடையாது. கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 80% நம்மளோட ஒரு இது வந்துடும். அண்ட் இட்ஸ் ஐ திங்க் தட்ஸ் அ குட் பார்கென். அவங்க சொல்லிடுவாங்க இந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த காட்ஸ் பற்றி மென்ஷன் அது வந்து வேணுமா வேணாமா, நாங்கள் வி வில் டெல் யூ டோன்ட் டூ இட். நீங்கள் பட்ஜெட்டை யோசிக்காமல் எழுதுங்க, இதுக்கு என்ன பட்ஜெட்டுன்றதை பேசிட்டு சப்போஸ் செட் ஆகலைன்னா நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா ஜென்ரலாக இன்னைக்கு ஐ எம் சீயிங் ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் நிறைய பேர் இன்னைக்கு யங் கிரியேட்டர்ஸ் வந்து ஃபில்ம் மேக்கிங் கான்டென்ட்லாம் பண்ணுறாங்க. அண்ட் பீப்புள் ஹூ மே நாட் ஹவ் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்காது மேபி ஓடிடி ஸ்பேஸ்லையும் இல்லை சினிமாலையும் கூட. பட் அது ஒரு அவுட் ஆஃப் பேஷன் வந்து நம்ம வந்து சொல்லுவோம் எல்லாம். பட் ஆனால் அவங்கவுங்க பண்ணும்போது தான் அந்த ப்ராக்டிகாலிட்டி புரியும். ஸோ இப்போ வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் சேயிங், இப்போ ஒரு 10 years முன்னாடி when I started out என் ஃபர்ஸ்ட் ஃபில்ம் 2013 ஸ்டார்ட் பண்ண அந்த டைமில் வந்து ஐ ஹேட் அ டிஃப்ரெண்ட் ஐடியா அபவுட் ஃபில்ம் மேக்கிங். ஸோ இப்போது ரொம்ப கால்குலேட்டிவாக இருக்கும். இப்போ வந்து மார்க்கெட்டுன்னு எப்படி இருக்குது, எப்படி இதை ரிலீஸ் பண்ண முடியும், இன்றைக்கி ரிலீஸ் எல்லாம் பிளான் பண்ணிட்டு தான் இந்த ஒரு ஸ்கிரிப்ட்குள்ளே உட்காரணும். ரொம்ப பயங்கரமாக ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக தான் மூவ் பண்ண ட்ரை பண்ணுறோம். பிகாஸ் அதுதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக் கொடுத்துச்சு இல்லையா? ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஆப்வியஸ்லி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஃபில்ம் ஸ்டூடெண்ட்டாக முடிச்சுட்டு ஒரு ஃப்ரெஷ்னோ பயங்கர விஷன் பேஷன் அப்படின்னு வந்திருக்கிறதுக்கும் இப்போக்கும் ஸோ நீங்கள் பார்க்கும்போது அப்போ இருந்த மைண்ட் செட்க்கும் இப்போக்கும் உங்களுக்கு நீங்கள் பர்சனலாக என்ன டிஃபரன்ஸ் பார்க்குறீங்க? நமக்கு we will find our people, அதை we will find our tribeன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் எனக்கு வந்து எனக்கு ஹாரர் பார்க்க பிடிக்கும், எனக்கு த்ரில்லர்ஸ் பிடிக்கும், எனக்கு இன்வெஸ்டிகேட்டிவ் சீரீஸ் பிடிக்கும், எனக்கு ரொமான்ஸும் பிடிக்கும், எனக்கு வந்து ஒரு நல்ல ஃபைட் சீக்வன்ஸ், நல்ல எக்ஸிக்யூட் பண்ண ஃபைட் சீக்வன்ஸ்னால் பிடிக்கும். பட் அதெல்லாம் தாண்டி அந்த பலன்றதை தாண்டி உள்ளே வந்து சோல் இருக்கா, டஸ் இட் மேக் மீ ஃபீல் எனி திங் அப்படிங்கிறதான் நான் பார்ப்பேன். சிம்பிளான படங்கள் கூட ரொம்ப ரொம்ப பிடிச்சி உட்காந்து பார்ப்பேன். அதில் ஒன்றுமே இருக்காது, ஆர்டிஸ்ட்லாம் இருக்காது, ரொம்ப 2 பேர் பேசிகிட்டு இருக்கிற கதைனா கூட ஜாலியாக உட்காந்து பார்க்கலாம். இட் ஷுட் ஜஸ்ட் மேக் அஸ் ஃபீல் சம்திங். ஸோ அது காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. ஸோ இவங்க கேட்குறது வந்து என்ன சொல்கிறது, ஒரு விஷயம் பண்ணாத, இல்லை பண்ணு, இல்லை இப்படி பண்ணாதான் பார்ப்பாங்க அப்படிங்கிறதுலாம் வந்து ஐ ஃபீல் இட்ஸ் ஆல் ஜஸ்ட் பேக்கேஜிங். பட் உள்ளே இருக்கிற கண்டென்ட் இஸ் வாட் வி ஆர் கிவிங் இல்லையா? ஸோ அதே சாப்பாடு தான், அது பேக்கேஜிங் தான் வேறு, அது ஆர்டர் அண்ட் ஹவ் யூ பிளேஸ் திங்ஸ் அதுதான் வேறையே தவிர ஒரு ஏர்னஸ்ட்டாக நம்ம வந்து சொல்ல வர விஷயங்கள், சொல்ல வர கருத்துக்களாக இருக்கட்டும், ஹவ் வி சி த வேர்ல்டு, என் பார்வையில் உலகம் எப்படி இருக்குது, இல்லை எப்படி இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற விஷயங்களை வந்து நம்ம அழகாக அதை சொல்லலாம். ஸோ 100% காம்ப்ரமைஸ் கிடையவே கிடையாது. கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 80% நம்மளோட ஒரு இது வந்துடும். அண்ட் இட்ஸ் ஐ திங்க் தட்ஸ் அ குட் பார்கென். ஐ ஃபீல் ஒரு 20% அவங்களுக்கான சில ரீஆர்டரிங்கோ இல்லை இது வேண்டாம், இது வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப பொலிட்டிக்கலாக போகாத அப்படின்னு சொன்னாங்கன்னா, இஃப் யூ வாண்ட் டு சே சம்திங் தட் யூ ஆர் வெரி வெரி ஸ்ட்ராங் அபவுட், நம்ம போய் சண்டை போடலாம், இல்லைங்க சொல்லி ஆகணும், இல்லைன்னா கதை ஒர்க் ஆகாது இஃப் யூ ரிமூவ் தட் அப்படிங்கிறது. So that creative thing has to happen. That has to happen. இல்லை அந்த பொலிட்டிக்கலுங்கிறது வந்து இட் இஸ் ஜஸ்ட் அ ஸ்மால் பார்ட் ஆஃப் இட். மெயின் கதை இஸ் அபவுட் சம்திங் எல்ஸ் அப்படின்னும் போது ஸோ யூ ஹேவ் டு ப்ரையாரிட்டைஸ். எனக்கு இதுதான் மெயின், சொல்ல வர விஷயங்கள் இதுதான். இல்லை ஒரே ஒரு சீனில் மட்டும் சும்மா ஒரு டயலாகில் வந்துட்டு அப்படி சில பேர் அப்படி போட்டு போயிடுவாங்க, டயலாகில் அப்படியே ஒரு கருத்து சொல்லிட்டு போயிடுவாங்கல்ல, அது தேவையில்லை. அது ரிமூவ் பண்ணாலும் கதை ஒர்க் ஆகும் அப்படின்னா சரி, ஓகே, தட் இஸ் நாட் அ பிக் லாஸ். But if it's something it moves the story, you have to figure it out. ஆமா. ஸோ அந்த சென்சரிங் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? இப்போ சென்சர் போர்ட் ஆஃப் கோர்ஸ் ஃபிலிம்ஸ்க்கு ஸ்டாண்டர்டாக சில விஷயங்கள் இருக்க மாதிரி ஓடிடி இப்போ ஜென்ரலி பீப்புள் திங்க் ஓகே என்ன வேணாலும் பண்ணலாம் ஓடிடியில், இஸ் நோ சென்சர்னு ஒரு காமன் வியூ ஒன்று இருக்குது. ஆனால் டைம் அண்ட் டைம் அகைன் we are seeing பேன் பண்ணுறாங்க, பிரச்சனை வருது, கான்ட்ரவர்சி ஆகுது. ஸோ அந்த சென்சரிங் எப்படி இருக்குது, அந்த ப்ராசஸ் எப்படி இருக்குது? கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது. முன்னாடி வந்த புதுசில் வந்து கொஞ்சம் பிகாஸ் தே டிடன்ட் நோ சினிமாவில் பண்ண முடியாத விஷயங்களை இதில் பண்ணலான்னு நிறையா டேரிங்கான சில ஒர்க்ஸ் வந்தது. இப்போ வந்து யூ ஹாவ் டு பி ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர், யூ ஹாவ் டு பி ரெஸ்பான்சிபிள் அபவுட் வாட் யூ ஆர் சேயிங். அந்த கான்வர்சேஷன்ஸ்லாம் முன்னாடியே பேசிடணும். ஓடிடியில் பிச் பண்ணும்போதே இது இவ்வளோ யூனோ பொலிட்டிக்கலி இப்படி இருக்கும்,
இல்ல வந்து நான் வந்து யூ இந்த ஹேவ் டு பி வெரி ரிலிஜன் பத்தி கிளியர். சொல்லப் போறேன். ம். நான் இந்த கம்யூனிட்டி பத்தி சொல்லப் போறேன். இந்த பிரச்சனைய பத்தி பேசப் போறேன். இந்த ஹிஸ்டாரிக்கல் இன்சிடென்ட் பத்தி நான் சொல்லப் போறேன்றதெல்லாம் முன்னாடியே ஆன் த பிளேட் வச்சுட்டா பெட்டர். ஆ ஏன்னா லேட்டர் ஷூட்லாம் பண்ணிட்டு நமக்கு அது யூ கேனாட் டூ எனிதிங். அதனால முன்னாடியே அந்த டயலாக்ஸ் வந்துடணும். ஆம், 2வது மேட்டர் வந்து அத அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா, தே வில் பேக் யூ அப். ஆ அப்போ வர இல்லன்னா பிரச்சனைகள் தே கோயிங் டு சே நோ. ஆமா. ம். ஏன்னா, நாளைக்கு கோர்ட் கேஸ் அப்டின்னா, இப்ப யாரு கரெக்ட். லைக் ஆர் யூ வில்லிங் டு கோ டு கோர்ட்? இப்ப திடீர்னு உங்களுக்கு வந்து சம்மன் வருது. வேற ஏதோ ஹைதராபாத் கோர்ட்ல வருது. நாளைக்கு ஹைதராபாத் கோர்ட், நாளான்னைக்கு வேற ஏதோ ஒரு கோர்ட், வேற ஊர்ல ஒரு கோர்ட், திடீர்னு திருச்சியில ஒரு கோர்ட்ன்னு இட்ஸ் கூப்பிட்டாங்கன்னா, ஆல் ஆன் தெம். யாஹ். நீங்க அத பண்ணிட்டு இருப்பீங்களா? இல்ல படம் பண்ணிட்டு இருப்பீங்களா? ஸோ நீங்க ஒரு ஆக்டிவிஸ்ட்டா இருக்கிற பட்சத்துல, யூ ஆர் மோர் அன் ஆக்டிவிஸ்ட் தேன் அ ஃபில்ம் மேக்கர் அப்டின்னா, யூ ஃபைட் யுவர் ஃபைட். யாஹ். உங்களுக்கு அதுக்கான ரைட்ஸ் இருக்கு. நீங்க பண்ணுங்க. இல்ல ஐ அம் ஜஸ்ட் அ கிரியேட்டிவ் பெர்சன். ஐ அம் ட்ரைங் டு டெல் அ ஸ்டோரி. அந்த ம். ஸ்டோரியில நான் சில விஷயங்கள சொல்ல விரும்புறேன். கரெக்ட்? இதனால நான் யாரையும் அ வேணுன்ட்டே புண்படுத்தணும்னோ, வேணுன்ட்டே ஒருத்தர தப்பா பேசணும்ன்றது என்னோட இன்டென்ஷன் கிடையாது. அப்ப அத மாத்திக்கணும். இது சொல்றதுனால அவங்க வந்து நிஜமாவே அவங்க தே மைட் யூ நோ திங்க் ஆஃப் இட் இன் அ டிஃபரண்ட் வே. நான் ம். இன்டெண்ட் பண்ணது அது இல்ல. ஆனா அவங்க தப்பா எடுத்துப்பாங்கன்னா, அந்த விஷயத்த தெரிஞ்சு நம்ம டெசிஷன் எடுக்கணும். பண்ணணுமா? பண்ணக்கூடாதா? அப்படிங்கிறது. அந்த ரெஸ்பான்சிபிள் விஷயங்கள்லாம் இப்ப பேச வேண்டியிருக்கு. ஸோ லீகல் டிபார்ட்மெண்ட்ன்றதே ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் இருக்கு. எல்லா ஓடிடிஸ்லயும் இருக்கு. ஸோ ம். அவங்க தே வில் ஸ்க்ரூட்டனைஸ் தி ஸ்கிரிப்ட். கரெக்ட். யாஹ். அவங்க சொல்லிருவாங்க, இந்த இடத்துல வந்து நீங்க இந்த காட்ஸ் பத்தி மென்ஷன் அது வந்து வேணுமா? வேணாமா? நாங்க வி வில் டெல் யூ டோன்ட் டூ இட் அப்படின்னு. இப்ப ம். நம்ம ஸ்பெசிஃபிக்கா இல்லங்க வேணும். ஏன் வேணும்? எதுக்கு வேணும்? அப்படி ஜஸ்டிஃபை பண்ணி, இல்ல நாங்க அவங்கள தப்பாலாம் சொல்லல. ஒரு கோட் பண்றோம். ஒரு இன்சிடென்ட் ஸோ முன்னாடி திஸ் இஸ் நடந்தத ஒரு கோட் ஓடிடியோட பண்றோம். இன்டர்னல் சென்சார் தான். இன்டர்னல் நதிங் டு சென்சார் டூ வித் வந்து சென்ஸ் அபவுட். வந்துட்டு தான் இருக்கும். ம். அதுக்கும் மேல ரிலீஸ் ஆயி மாட்டுனோம்னா, அது அடி வாங்க வேண்டியதுதான். அது ம். அது இருக்கும். அது தட் ஹேப்பன்ஸ் இன் ஃபில்ம்ஸ் ஆல்சோ. இன்ஸ்பெக்டர் ரிஷி பொறுத்தவரைக்கும், உங்களுக்கு என்ன மாரி சேலஞ்சஸ் இருந்துச்சுன்னு நெனைக்கிறீங்க? டியூரிங் த ஷூட் ஆர் லைக் ஜெனரலா சேலஞ்சஸ் ஆஸ் அ ப்ராசஸ் கேட்குறேன். நீங்க வந்து ரைட்டிங்ல இருந்துட்டு, அத வந்து ஒரு ப்ராடக்ட்டா வெளில கொண்டு வர வரைக்கும், இது பெரிய கேள்வியாச்சே. இல்ல சேலஞ்ச்னா வாட் ஐ மீன் இஸ் லைக் ரைட்டிங் வைஸே எடுத்துக்கலாமே. ஓகே. ஸோ நீங்க வந்து ஒரிஜினலா ஆஃப் கோர்ஸ் யூ செட் நெறைய ஸ்டோரி சேஞ்ச் பண்ணீங்க எல்லாம். ஆமாமா. பட் ஒரு ஃபைனல் ப்ராடக்ட் பார்க்கும்போது திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட் டு டூ அப்படிங்கிற மாரி ஒரு இது ஆமா. இருந்துச்சா? இல்ல அது வந்து கொஞ்சம் இன்னுமே நான் வேற மாரி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற இப்போ ஒரு இல்ல, படமா இல்ல. பண்ணியிருந்தா மேபி ஐ வுட் ஹவ் டன் திஸ் அந்த மாரி ஒரு இல்ல, தாட் இல்ல, இல்ல. ப்ராசஸ் அந்த இருந்துச்சா? வ ஐ டிட்ன்ட் ஃபீல் லைக் ஐ ஹேட் காம்ப்ரமைஸ்ட் ஆர் எனிதிங். ஐ ஆக்சுவலி யூ வாஸ் டிட் வெரி வாட் யூ ஹேப்பி வாண்டட். வித் எஸ், எஸ், ம். எஸ். அ இந்த வாட்டி வந்து அ எல்லாமே நல்லா அமைஞ்சது. ஐ வாஸ் பிளெஸ்ட் வித் வெரி குட் ஆக்டர்ஸ், ம். வெரி குட் டெக்னீஷியன்ஸ். அண்ட் எல்லாருமே வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டடா வந்து வொர்க் பண்ணாங்க. அந்த ஸ்கிரிப்ட் வாஸ் புல்லிங் தெம் சோ மச். அ ஆர்ட் டைரக்டர் கதிர் சார் வந்து அப்படி புகழ்ந்து தள்ளுவாரு. "அம்மா, அம்மா சூப்பரா இருக்குமா" அப்படிமா இப்படிமான்னு. "அப்படியா சார்?" அப்படின்னு சொல்லி நமக்கே ம். பெரிய ஒரு கரெக்ட். என்கரேஜ்மெண்ட்டா இருக்கும். அது மாரி எல்லா டெக்னீஷியன்ஸும் வந்து வெரி வேர் பேஷனேட்டான ஒரு ஃபேசினேட்டட் டீம் பை இருந்தாலே ஆமா, இட்ஸ் பிக் ஆமா. டீல். ஸோ எக்ஸிகியூஷன் பண்ணும்போது இதுல இதுல இப்படி எழுதியிருக்கு. அது எப்படி கொண்டு வரதுன்றதுல தான் ஃபோக்கஸ் இருந்ததே தவிர, இட் வாஸ் லைக் பண்ண முடியல அப்படிங்கிறதெல்லாம் வரவே இல்ல. பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு. ப்ரீ புரொடக்ஷன் ரொம்ப சாலிட் ப்ரீ புரொடக்ஷன் இருந்தது. ஸோ அதிலேயே வந்து ஓகே இதெல்லாம் அக்கம்ப்ளிஷ் பண்ண முடியும், பண்ண முடியாது. ஸோ இதுக்கேத்த மாரி இப்படி பண்ணுவோம். இது சப்போஸ் மழை வந்ததுன்னா என்ன பண்றது? இது ஒர்க் ஆகலன்னா என்ன பிளான் பண்றது? பி இந்த என்ன? பிரச்சனை வந்தா ம். எல்லாத்துக்கும் பிளான் பி, பிளான் சி வரைக்கும் போட்டு வச்சுட்டு, ஸோ வி வர் ஏபிள் டூ அடாப்ட் டூ இட். ஸோ எனக்கு வந்து சேலஞ்சஸ் இருந்தது. ரைட்டிங்ல எழுதும்போது நெறைய ஃப்ரீடம் இருந்தது அந்த டைம்ல. ஆ ஸோ ஐ குட் ரைட் எனிதிங். அதுவே எனக்கு புது விஷயம். என்ன சினிமால எழுதும்போது நமக்கு பட்ஜெட் இல்ல, பட்ஜெட் இல்லன்னு. இந்த வாட்டி எழுதும்போது என்கிட்ட அப்ப சொன்னாங்க, "நீங்க பட்ஜெட்ட யோசிக்காம எழுதுங்க. ம். இதுக்கு என்ன பட்ஜெட்டுன்றத பேசிட்டு, சப்போஸ் செட் ஆகலன்னா நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம்." அப்படின்ற மாரி இருந்தது. பட் தட் ஃப்ரீடம் வாஸ் தேர். இருந்தது. யாஹ். அந்த டைம்ல இருந்தது. இப்போ அப்படி கிடையாது. இப்போ வந்து பட்ஜெட்ஸ் ஆர் லைக் கைண்ட் ஆஃப் ரிசெஷன் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பட்ஜெட்ஸ் கரெக்ட். ஆர் கைண்ட் ஆஃப் பட்ஜெட்குள்ள லைக் தான் ஆமா நம்ம இதுக்குள்ள யோசிக்கணும். பண்ணுங்க ம். அப்படின்றது. ஸோ விச் இஸ் ஆல்சோ குட். யாஹ்! எழுதும்போதே யாஹ்! நம்ம கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா எழுதலான்றதுனால. ஸோ ஷூட் பண்ணும்போது ஒரு ஜெனரல் ஷூட்டிங்க்கான எல்லா பிரச்சனைகளும் எங்களுக்கும் வந்தது. ம். பட் வி வேர் கைண்ட் ஆஃப் ப்ரிப்பேர்ட். ப்ரிப்பேர்ட். ம். அண்ட் ஆக்டர்ஸ் ரொம்ப கோஆப்பரேட்டிவா இருந்தாங்க. யாரும் ரொம்ப ஃபினிக்கியாலாம் இல்ல. காட் பிளெஸ் அவங்க அந்த யூசுவலா சில பேர் ஒரு ஆட்டிட்யூடோட, ஒரு பிரச்சனைகளோட, கரெக்ட். ஒரு தேவையில்லாத ஒரு இருக்கிற ஈகோஸ் பிரச்சனையில
அந்த மாதிரி படம் இல்லாம பண்ண இருந்து. விடுங்கப்பா அப்படின்றது இல்லாம ஆமா. அந்த மாதிரிலாம் யாருமே இல்ல. ஸோ ரொம்ப நல்ல ஒரு காம்ராடர்ஷிப் இருந்தது. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது ம், ம், ம். எல்லாருக்குள்ளயும். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு அழகா பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது ஸோ அதெல்லாம் எனக்கு வந்து ஓ! அப்ப இது நடக்கணும். இப்படிதான் நடக்கணும் இந்த ப்ராஜெக்ட். திஸ் இஸ் வாட் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் ஆல் தீஸ் இயர்ஸ். இந்த மாரி ஒரு டீம் அமையணும். இந்த மாரி ஒரு சப்போர்ட்டோட வரணும் அப்படிங்கிறது. அ ரிலீஸ் அப்போ வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி கொஞ்சம் விஎஃப்எக்ஸ்னால சில த டைம் வாஸ் வெரி டைட். இந்த டைம்ல மார்ச் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னும்போது, நவம்பர், அக்டோபர்லாம் ரொம்ப டைட்டா போயிட்டு இருந்தது. ஸோ கெட்டிங் தட் விஎஃப்எக்ஸ் ஷாட்ஸ் வாஸ் லைக் வெரி வெரி டிஃபிகல்ட். ஏன்னா நம்ம இட் டசன்ட் மேட்டர். ஒரு ஷாட் நல்லா இல்லன்னா கூட என்டையர் ப்ராஜெக்ட்ட கழுவி கரெக்ட். ஊத்திடுறாங்க. யா நல்லா இல்ல ட்ரூ, ட்ரூ, ட்ரூ. அப்படின்ருவாங்க. ஸோ அந்த சின்ன சின்ன ஒரு பூச்சி வர ஷாட்லயும் டீடைல்ஸ் கூட வெரி வெரி எல்லாத்துலயுமே கிளியர். வந்து யா ரொம்ப மெனக்கெடல். ஸோ அவங்க பார்த்துப்பாங்கன்னு நம்ம ஸ்டெப் பேக் பண்ணவே முடியாது. த முடியாது. யா. டைரக்டர்ஸ் ஜாப், த கிரியேட்டர்ஸ் ஜாப் வந்து டில் தட் லாஸ்ட் QCலாம் பார்த்துருப்போம். QC எத்தன ம். வாட்டி அந்த எபிசோட பார்த்து பார்த்து அப்பா அந்த இடத்துல ஒரு பிளாக் ஃப்ரேம் வருது அப்படின்னு சொல்லி, ம். எங்க மேம் பிளாக் ஃப்ரேம் எங்க கண்ணுக்கு தெரியல. அங்க பாரு, அங்க பாரு, ஓட்டு ஓட்டு அங்க பிளாக் ஃப்ரேம் வருது அப்படின்னு. இல்ல உங்க கண்ணுக்கு மட்டும் பிளாக் ஃப்ரேம் மாட்டுது அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு Yeah, so QC much goes பண்ணி behind. Yeah, இருந்தது true. இருந்தது. ஸோ there were a lot of difficulties, but But then uh, you're happy with the whole I'm product. very happy. I Mm. don't think I compromised. Editல சில scenes had to be taken out. So But that is common. that is Yeah, common. That true, happens to everybody. true, true, ஸோ true. எடுத்ததெல்லாம் வரணும்னு ரொம்ப பேராசெல்லாம் படக்கூடாது. பட் தட் வாஸ் குட். இட் வாஸ் இட் மேட் இட் ஃபர்ஸ்ட் 3 எபிசோட்ஸ் இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணி, இப்போ அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் விட்டு எடுக்க Mm, mm, மாதிரி mm. இருந்தது. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி வித் த வே இட் இஸ் கம் அவுட். ஐ டோன்ட் ஹேவ் Yeah. எனி ரிக்ரெட்ஸ். ஸோ இப்போ இந்த இன்ஸ்பெக்டர் ரிஷியில் வந்து காஸ்டிங் பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு ஒரு சீரீஸ்னாலே இன்னைக்கு வந்து மேபி காஸ்டிங்கும் ஒரு பெரிய விஷயம் ப்ளே பண்ணுது. பல சீரீஸில் வந்து நானுமே கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ சில பிச் டெக்லாம் நம்ம சென்ட் பண்ணும்போது இந்த ஆக்டர்ஸ் வேணும், இந்த ஆக்டர்ஸ் வேணும், இல்லை ஓடிடிக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆக்டர்ஸ் வச்சுருக்காங்க, இவங்களுக்கு ஓடிடி மார்க்கெட் இருக்குது, இவங்களுக்கு தேட்டர் மார்க்கெட் இருக்குது, இப்படிலாம் பேசுகிறதெல்லாம் ஓகே பரவலாக நம்ம கேள்விப்படுறோம். ஓகே ஸோ உங்களோட சீரீஸ் பார்த்த வரைக்கும் ஐ ஃபெல்ட் இட்ஸ் அ வெரி ஃப்ரெஷ் காஸ்டிங். நிறைய நியூ ஃபேஸஸாக இருந்தாங்க, நிறைய சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி யூனோ. அண்ட் ஹீரோ அந்த இன்ஸ்பெக்டர் ரிஷியா ப்ளே நவீன் பண்ணவர் எல்லாருமே வந்துட்டு தமிழில் அஃப்கோர்ஸ் ஐ வுட் ஹவ் டன். பட் இதில் பார்க்கும்போது ஒரு சீரீஸ் அப்படின்னும் போது அந்த காஸ்டிங் சாய்ஸ் வந்து எப்படி உங்களோட சாய்ஸாக இருந்ததா, இல்லை அது இட் வாஸ் லைக் அ பிளான் மாதிரி எல்லாம் சேர்ந்து டிசைட் பண்ண விஷயமா இருந்ததா? இல்லை காஸ்டிங் வந்து அஃப்கோர்ஸ் அப்ரூவலுக்கு அனுப்ப வேண்டியிருந்தது. ஸோ ரிஷியா யார் ப்ளே பண்ணுறதுன்றதுல வந்து தட் டுக் டைம். அது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 6 to 8 months வந்து அதில் போயிடுச்சு. பட் அது வந்துட்டு இது ஆக்சுவலி இது வந்து ஒரு கேள்வி இருந்துச்சு. இங்கே தமிழ் ஹீரோஸ் டக்குன்னு நம்ம வந்து பண்ணியிருக்கலாமே யாராவது இந்த சீரீஸ் அப்படின்றது. ஆக்சுவலாக பெரிய பெரிய ஹீரோஸ்னா உங்களுக்கு தெரியும் நான் யாரை சொல்கிறேன், அதாவது எந்த லெவல் ஆஃப் ஆக்டர்ஸ். அவங்க வந்து நிறைய பேர் தேவர் நாட் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் டூயிங் ஓடிடி ஒர்க்ஸ். அந்த டைமில் போய் கேட்கும்போது ஓடிடியா, ஏன்னா அவங்களுக்கு நத்திங் டு டூ வித் த இது. அவங்களுக்கு இவங்க ரொம்ப கேள்வி கேட்பாங்க, ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அவங்க ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஃப்ரீடம் வந்து ஓடிடி ஒர்க் பண்ணும்போது இருக்காது. இந்த கான்ட்ராக்ட்ஸே ஒரு 30-40 பேஜ் கான்ட்ராக்ட்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் இந்த டைமில் வரணும், போகணும், இது பண்ணணும், இது பண்ணக்கூடாது, இது செய்யணும், அது செய்யக்கூடாது, யூ ஹாவ் டு பி அவைலபிள் இன் திஸ் டைம். ஸோ அவங்களுக்கு அதை பார்த்துட்டு நான் இது என்னது இது அப்படின்றவாங்க. அவங்க அந்த கான்ட்ராக்ட்லாம் சைன் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப ரிஜிட் கான்ட்ராக்ட்ஸ் இருக்கும். நீங்கள் மார்க்கெட்டிங்க்கு கரெக்டாக இந்த டைமில் இப்படி இப்படி வரணும், யூ ஹாவ் டு கிவ் 15 days ஃபார் திஸ், அப்படி இப்படி 10 days ஃபார் திஸ், 8 days ஃபார் திஸ். அதெல்லாம் எதுக்கு நீ கான்ட்ராக்டில் போடுற? அவங்களுக்கு அந்த ரொம்ப ஒரு மாதிரி அந்த ஃபார்மட் யூஸ் ஆகாததுனால அது கொஞ்சம் சேலஞ்சிங். ஸோ நிறைய பேருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் தே டிடன்ட் வாண்ட் டு கெட் இன்டு திஸ் ஹோல் ப்ராசஸ். அவங்களுக்கு அது அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. ப்ளஸ் அகெயின் இட்ஸ் அ வெரி ஆர்கனைஸ்ட், இட்ஸ் வெரி எவ்ரிதிங் இஸ் ஒயிட். தேர் இஸ் நோ பிளாக் இன் இந்த மாதிரி ஓடிடிஸில் வந்து எவ்ரிதிங் இஸ் வெரி ஆர்கனைஸ்ட் அண்ட் வெரி ஆன் பேப்பர். எதுவுமே வந்து அண்டர் த டேபிள்லே கிடையாது உங்களுக்கு. ஸோ நான் மேலே எவ்வளோ வாங்குறேன், கீழே எவ்வளோ வாங்குறேன், பிளாக் ஒயிட் அதெல்லாம் கிடையாது. ஐ டோன்ட் நோ வெதர் யூ வாண்ட் டு எடிட் திஸ் ஆர் நாட். நீங்கள் அதை அப்படியே வச்சுக்கோங்க ஃபார் யோர் பர்பஸ். பட் அஃப்கோர்ஸ் ஏன் வந்து தமிழில் இருக்கிற
ஃபெமிலியரான ஆக்டர்ஸ் ஏன் போகலன்னும் போது ஆக்சுவலாக போனேன். ஒரு 2, 3 பேர் போய் பேசினோம். I'll tell you what's funny. One of them, you know, heard the narration. அப்புறம் ஸ்கிரிப்ட் கொடுங்கன்னு சொன்னாங்க. ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு மீட்டிங் கூடும்போது இது இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க, இந்த சீன் அந்த ட்ரைபல் ஃபயர் சீன் எப்படி பண்ணுவீங்க, இந்த வனரட்சி சீன் எப்படி பண்ணுவீங்க, இந்த சீன் எப்படி பண்ணுங்க கேட்டே இருந்தாரு. நான் எல்லாத்தையும் இது இப்படி பண்ணுவோம், அந்த ஒரு விஎஃப்எக்ஸ் சீன்னா இந்த மாதிரி இந்த ப்ளூ பிளாட் வச்சுட்டு இது வச்சுட்டு இந்த மாதிரி ரிக் போட்டு இப்படி செட் பண்ணி அப்படி சொல்லி நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அதில் மேக்கிங்காக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு கடைசியில் நான் கேட்டேன், உங்களுக்கு நான் இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவேன்னு டவுட்டாக இருக்கா, யூ நாட் கான்ஃபிடென்ட்னோன்னே ஆனஸ்ட்லி எஸ் அப்படின்னாரு. ஓகே அப்படின்னு. அவர் இப்போ பார்த்துட்டு அவர் வந்து ரொம்ப ரெக்ரெட் பண்ணாரு. இல்லை நான் ஆக்சுவலாக பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஐ டோன்ட் மீன் அவரை நான் தப்பாக சொல்ல. ப்ராப்ளி அவருக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கும். மேபி அவர்கிட்ட கதை சொல்லும்போது ரொம்ப நல்லா கதை சொல்லிட்டு ஸ்கிரிப்ட்லாம் நல்லா இருக்கு, ஆனால் எக்ஸிக்யூஷனில் சொதப்பிடுவாங்க அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்திருக்காரு. ஆமாம் ஆமாம், அதனால அவர் வந்து அப்படி சொல்லியிருக்கலாம். ஸோ இட்ஸ் நாட் லைக் நான் அட்டெம்ப்ட் பண்ணலன்னு, நான் அவர் மாதிரியே 2-3 பேர்கிட்ட அட்டெம்ப்ட் பண்ணினேன். அண்ட் அந்த ஐ திங்க் தே டிடன்ட் ஓரளவுக்கு என் மேலே அவ்வளோ. ஏன்னா என்னோட ப்ரீவியஸ் ஒர்க் பார்த்தீங்கன்னா நிலா இப்போ பல வருஷங்கள் முன்னாடி ஒரு திரு இப்போதான் இன்ஸ்பெக்டர் ரிஷி அப்படிங்கிற ஒரு இது வந்திருக்கு இல்லையா. ஸோ பிஃபோர் தேட் நான் பிச் பண்ணும்போது இவங்க யாரு யூனோ, இவங்க வந்து இந்த படம் பண்ணாங்களே அவங்களா, அந்த படம் பண்ணாங்களே அவங்களா அப்படின்னு லைக் ஹூ வாஸ் நந்தினி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ ஐ டென்ட் திங்க் தேவர். கதை நல்லா இருந்தது, ஸ்கிரிப்ட் நல்லா இருந்தது, பட் என் மேல அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இல்லை, நிறைய பேருக்கு இல்லை. அண்ட் சில பேர் அவங்க ஆப்வியஸ்லி அமேசான்னோன்னா அவங்களோட பில்லிங் வேற பயங்கரமா, எங்களுக்கு இவ்வளோ கோடி வேணும் அப்படின்லாம் கேட்டாங்களா. அமேசான் அவ்வளோ கோடிலாம் நாங்கள் கொடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க. நான் ஒரு விஷயம் ஆனஸ்டாக சொல்லணுன்னா, இப்போ எங்கள் கூட வந்த படங்கள் சீரீஸ் மற்ற ஷோஸ் கம்பேர் பண்ணும்போது we didn't have that much budget also. We were not given that much budget. Because எங்களுக்கு again, you know, இது ஒரு it's a who is this, no, I am not Pushkar Gayatri, I am not Milan, I am not you know, அந்த 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 லீகுக்கு இன்னும் நான் போல. அதனால ஸ்டார்ட் ஆஃப் இன்ஸ்பெக்டர் ரிஷியில் வந்து I had to cut my budgets, including the actors budgets. So everything was like, so this is the profile, இது நம்ம பண்ணி தான் ஆகணும் இந்த மாதிரி ஒரு. correct. So அப்போ வந்து I had a conversation with Amazon. I said I am going to go with people who believe in me. Exactly, yeah. And who believe in the script. So every single person in that project believed in me. So நவீன்லாம் வந்து நான் சும்மா ஒரு 1 pager தான் அனுப்பிச்சிருந்தேன். He read it and he just called interview, me. correct, he was telling. He's brilliant, of course. அந்த ரோலுக்கு ஆப்டா இப்போ who's better than him மாதிரி பண்ணியிருக்காரு டெஃபினட்டா. பட் அந்த கேள்வி இருந்துச்சு அப்போ, ஏன்னோ அது வந்து ஃபர்ஸ்ட் ஐ தாட் ஓகே தெலுங்கு சீரிஸ் போல அப்படிலாம். ஸோ அந்த ஒரு இது இருக்கும்ல, ஏன்னா அது சர்ப்ரைஸ். பட் தென் லைக் யூ செட் கரெக்ட், ஐ ஹேட் அ லுக் இன் மைண்ட். எனக்கு வந்து ரிஷி பார்க்கறதுக்கு இப்படி இருக்கணும்னு என் மைண்டில் ஒன்று இருந்தது. அண்ட் தேர் வெரி ஃபியூ ஆக்டர்ஸ் ஹூ ஃபிட் தட். அது ஒரு போலீஸ் மாதிரி இருக்கணும், அதே நேரத்தில் ரொம்ப யங்காக இருக்கக்கூடாது. இப்போ இருக்கிற நிறைய ஹீரோஸ் வந்து யங்காக 20s, அவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்டாகவும் நடிக்கலாம், 25 வயசு பையன் மாதிரி நடிக்கலாம், அப்படி தான் இருக்காங்க இப்போ நிறைய பேர். ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் தெம், பட் நிறைய ஹீரோஸ் இருக்காங்க. எனக்கு அவங்கள பார்க்கும்போது ரிஷி கேரக்டர் எனக்கு சூட் ஆகலை. நான் அவங்கள அப்ரோச்சே பண்ணல. ஏன்னா ரிஷிக்கு எப்படி ஃபேஸ் எப்படி இருக்கணும்னா, நிறைய கஷ்டங்களை பார்த்தவன், நிறைய கொடூரங்களை பார்த்தவன், அவங்களுக்கு ஒரு முகத்தில் ஒரு இந்த லைன்ஸ்னு இருக்கும், ஒரு கண்ணு மறத்து போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் தேவைப்பட்டுச்சு. ஒரு someone who doesn't look like very fresh. And ஒரு குழந்தைய பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த உலகத்தை அப்படி பிரைட்டாக பார்க்கும், கண்ணெல்லாம் ஓப்பன் பண்ணி அப்படி இன்னசென்ட்டாக பார்க்கும். வாழ்க்கையில் அடிபட்டு வர்றவனோட கண்ணு வந்து இட் லுக்ஸ் டிஃப்ரெண்ட். ஸோ ஐ ஸ்டடி பீப்புள்ஸ் ஐஸ் அ லாட். ஸோ வென் ஐ காஸ்ட் ஆர் வென் ஐ மீட் பீப்புள் ஐ ஆல்வேஸ் அப்சர்வ் தெம், எப்படி அவங்க how are they, you know, இது. ஸோ இவங்கள ஒரு மெச்சூர்டான ஒரு ரோலுக்கு போடும்போது அது அங்கே ஃபிட் ஆகுமா, அவங்க கண்ணு வந்து இதாகுதா. ஸோ நவீன் வந்து அவரோட மற்ற படங்கள் நான் பார்த்துருக்கேன். ஐ நோ ஹீஸ் அ குட் ஆக்டர். அவர் உள்ளே வரும்போது கூட அவர்கிட்ட ஐ ஹேட் டு டெல் ஹிம் டு லைக், யூ நீட் டு ரிலாக்ஸ் யுவர் ஐஸ்,
லைக் அவர் ஹி ஹாஸ் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் ஐஸ். அவர் வந்து அப்படி ம். இப்படி தான் பார்த்துட்டு போகிறார். இப்படி எக்ஸ்பிரஷன்லாம் பயங்கரமாக இருக்கும். நான் வந்து அதை கம்மி பண்ணுங்க கம்மி. ஸோ ஐ ஹேட் டு லைக் ரிலாக்ஸ் யுவர் ஐஸ், பிரிங் இட் டவுன். ஸோ ஹி ஹேட் டு லைக் அது எப்படி மியூட் பண்ணுறது அப்படின்னு. ஸோ ஹீ பிகேம் தட், ஹீ ஒர்க்ட் ஆன் இட் அண்ட் ஹீ பிகேம் தட். ஸோ அந்த ஒரு கம்ப்ளீட் சப்மிஷன் வந்து ரொம்ப கரெக்ட். ரேர். யா, காஸ்டிங் சேஞ்சஸ் எவ்ரிதிங் இல்ல. ஹீ சப்மிட்டட். லைக் சில ஆக்டர்ஸ் வந்துட்டு ஷூட் அப்போவே வந்து சீன் எடுக்கும்போது இப்படியா அப்படிதான் பண்ணுவா ஏன் ம். அப்படின்னு நம்மள கொஸ்டின் பண்ணிட்டே இருப்பாங்க. கரெக்ட். அந்த டவுட் இருந்துட்டே இருக்கும் அவங்களுக்கு. ஒன்று நமக்குன்னு டக்குன்னு ஒரு மாதிரி என்ன அப்படி கேட்குறாங்கன்னு ஆகிடும். இல்லைன்னா ஐ டோன்ட் நான் சொல்கிறேன் அதை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு அவங்க ஏன் அப்படி இப்படின்னும் போதே அது ஒரு மாதிரி ஒரு நெருடலான ஒரு இது. ட்ரூ. தே ஹேவ் டு பிலீவ் த டைரக்டர் மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்தா நாட் கஷ்டம் ஒன் இல்ல. பர்சன் ஆஸ்ட். யூ ம். கேன் ஈவன் குமரவேல் சார்லேருந்து ம். வேலார் ராமூர்த்தி எடுத்துக்கோங்க. எல்லாருமே யூ பிக் இவன் த கலைராணி, எல்லாருமே தே ஜஸ்ட் கம்ப்ளீட் சப்மிஷன். நீ என்னம்மா வேணும் உனக்கு இது நான் பண்ணித்தரேன் அவ்வளோதான். ம். அண்ட் தே ஜஸ்ட் டிட் இட் வித்தவுட் கொஸ்டின். ஸோ ஐ வாஸ் லைக் ஸோ கிளாட் டு ஃபைனலி Find ஹேவ் some தட். அப்பா the kind of casting ட்ரஸ்ட் you மீ, wanted. எஸ் ட்ரஸ்ட் மீ, நல்லா வரும். ஒரு டிஓபி இப்போ பார்கவ் அவருக்குமே எனக்கும் சண்டைலாம் ஒரு நல்ல இது வரைக்கும் இல்லை பார்கவ் இப்படி வேணும், நான் சொல்கிறது எனக்கு பண்ணி கொடுங்க, உங்களுக்கு வேணுமா அந்த ஷாட்டும் நம்ம எடுக்கலாம். ம். ஓகே, ஐ வில் ஷோ யூ வாட் ஐ வாண்ட், தென் வி வில் டேக் போத் த ஷாட்ஸ். அவருக்கு வேணும்னு சொல்கிற ஷாட், நான் சொல்கிறேன் எனக்கு வேணுங்கிற ஷாட். ஐ வில் கால் ஹிம், ஃபைனல் எடிட்ல நம்ம மானிட்டர்லேயே காட்டுவேன். ஓகே. ஐ வில் ஷோ ஹிம், ஐ வில் டெல் யூ வை ஐ எம் ஆஸ்கிங் ஃபார். நான் ஏன் இந்த மாதிரி லென்ஸிங் கேட்குறேன்னா, யூ சி தி அட்டென்ஷன். உங்கள் கண் எங்கே போகுது, நான் ஐம் நாட் கோன் டு டெல் யூ. நீங்கள் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு, வேர் இஸ் யுவர் ஐ கோயிங்? ஐ வில் சே மை ஐ இஸ் கோயிங் தேர். ஐ டோன்ட் வாண்ட் யூ டு லுக் தேர். எனக்கு இங்கே பார்க்கணும், கண் இங்கே வரணும். தட் இஸ் வை ஐம் ஆஸ்கிங் யூ டு சேஞ்ச் யுவர் லென்ஸ். ஸோ அதனால தான். ஸோ ஹீல் அண்டர்ஸ்டாண்ட், ஓ இதுக்கு தான் கேட்குறீங்க, தென் ஐ வில் கோ டு இட். ஸோ எவ்ரி சிங்கிள் கரெக்ட். பிளேஸ். That's a constant process. இப்போ ஆர்ட் டைரக்டர் ரிஷியோடைய வீடு ஒரு சீன் எடுக்கும்போது காலையில் போய் அங்கே செட்டப் பண்ணுவாங்கல்ல, லைட்லாம் வைப்பாங்க. அது போய் அங்கே போய் அந்த திடீர்னு ஒரு படம் ஆணி அடித்து படம் மாட்டிகிட்டு இருப்பாங்க, பொம்மை எல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க. நான் போயிட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுங்க, யார் சொன்னால் இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ இல்லை எதுக்கு, ஏன்னா செவரு வந்து வெறுமாக இருக்கணும், பிளெயின் செவராக இருக்கணும், நத்திங் ஒரு பியூட்டிஃபுல்லாக எதுவுமே மாட்டக்கூடாது. டேபிள் சேர்ஸில் வந்துட்டு எது நெசசிட்டியோ அது மட்டும்தான் இருக்கணும். அதாவது ஃபங்க்ஷனல் விஷயங்கள் மட்டும்தான் இருக்கணும். பியூட்டிஃபையிங்காக அழகுக்காக எதுவுமே மாட்டக்கூடாது, வைக்கக்கூடாது. ஒரு ஃப்ளவர் பாட் வைக்காதீங்க, இது வைக்காதீங்க, அது வைக்காதீங்க. பர்ஸ் வைப்பாங்க, டேபிளில் பர்ஸ் இருக்கும், ஃபோன் இருக்கும், சார்ஜர் இருக்கும், அது மட்டும் வைங்க. ஸோ அவங்க கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க, ஏன் இப்படி சொல்கிறீங்க, என்னங்க வீடு இப்படி இருக்குன்னா. அப்புறம் நான் கதை உட்காருங்க, அவனுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் அவனோட ஃபியான்ஸே செத்து போயிடுறா. அப்போ அவங்க அம்மா வீட்டில் இருக்கான், இஸ் லாஸ்ட். இப்போ அவன் தனியாக வந்து தனியாக ஒரு வீட்டில் தானாக வாழ்ந்துட்டு இருக்கான். நான் அப்படி ஒன்று, நான் ரிஷியாக இருந்தேன்னா நான் போயிட்டு ஒரு வீட்டில் நான் தனியாக இருக்கேன், நான் போய் உட்காந்து படம்லாம் மாட்டிகிட்டு இருக்க மாட்டேன். ஏன்னா சரி அந்த இடத்துல ஒரு சரக்கு பாட்டில் வைக்கிற அங்கே வைங்க, பரவாயில்ல, மேபி எப்பயாவது. வாட் எல்ஸ், ஒரு டீபாய் இருக்குன்னா நியூஸ் பேப்பர், ஹி டசன்ட் கேர், ஹி ஒன்ட் ரீட் நியூஸ், வெறும் ரிமோட் மட்டும் வைங்க. ஸோ ஒருத்தர்கிட்டையும் போய் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும், எதுக்காக நான் செய்கிறேன், எதுக்காக இந்த ஆர்ட் டைரக்ஷன் இப்படி இருக்குது, சொல்ல. ஸோ ஈவன் இந்த பிகினிங்கில் அந்த ஃபர்ஸ்ட் ஷெடியூலில் நிறைய பேருக்கு வந்து சிங்க் இல்லைனா கூட அப்படியே வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம போய் எனக்கு இப்படி வேணும்னா எல்லாம் ஓகே, நோ क्वेश्चंस आस्क्ड. So tell people know she knows what she is doing மாதிரி ஒரு அது ஒரு டெஸ்ட். அது நெருப்பு தாண்டி வரணும், நெருப்புக்குள்ள போய் அப்படி வெளில வரணும். Yeah, that's a beautiful process. So இப்போ வந்துட்டு அப்போ ஆஸ் அ டிரெக்டராக நீங்கள் அஃப்கோர்ஸ் யூர் ரைட்டர் டிரெக்டர் ரெண்டுமே நீங்கள் பண்ணுறதுனால ஹவு டு யூ see it from from a direction point of view? இப்போ இன்னொருத்தவங்க ஸ்கிரிப்ட் எடுத்து டிரெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நீங்கள் இது வரைக்கும் பண்ணதில்லை இல்லையா? நான் இது வரைக்கும் பண்ணதில்லை. தேர் ஆர் பிச்சஸ் கம்மிங், பட் நான் கொஞ்சம் டைம் எடுத்து லைக் ஒன்ஸ் த சீசன் 2 ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோன்னே ஐ ஆம் லுக்கிங் அட் டேக்கிங் அதர் பீப்புள் ஸ்கிரிப்ட்ஸ். ஒரு இது என்னென்னா, அட்லீஸ்ட் எனக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஜானரோ இல்லை எனக்கு பிடிச்ச நல்லதாக ஒரு கதை செட் ஆச்சுன்னா அதை மாற்றுறதுக்கான ஒரு சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு அந்த ஸ்பேஸ் இருக்கணும். அப்படியே இது அப்படியே போய் ஷூட் பண்ணு அப்படின்னா அது ஒரு எக்ஸிக்யூஷன் ஒர்க் தான் அது. அப்போ அந்த ஸ்கிரிப்ட் அவ்வளோ நல்லா இருக்கணும், அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா பண்ணலாம்.
ஸோ இப்போ தெரியல. இந்த ப்ராசஸ்க்கு ஒரு ரைட்டிங் டீமாக வந்துட்டு ம். எப்படி இப்போ உங்களுக்குன்னு ஒரு ரைட்டிங் டீம் மாதிரி நீங்கள் வச்சுருக்கீங்களா? வச்சிருக்கேன். இல்லை அது ஓடிடி சைடில் இருந்தும் ரைட்டிங் டீம்னு இல்ல, இன்வால்வ் இல்ல, இல்ல. ஆகுறாங்களா? இல்ல, இல்ல. ஆக்சுவலா அ ரைட்டிங் டீம் கூட பார்த்தீங்கன்னா, எனக்கு நிஜமா அந்த ஈக்குவல் கொலாபரேஷன் வந்து எனக்கு இதுவரைக்கும் நான் பிராக்டிஸ் பண்ணதில்ல. எனக்கு அது மத்தவங்க எப்படி பண்றாங்கன்றத போய் பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. ரைட்டர்ஸ் ரூம் நிறைய கேள்விப்படுறோம்ல இப்போ. கேள்விப்படுறோம் இல்லையா? லைக் ஒரு 5 பேரோ, 4 பேரோ ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் எப்படி பண்றாங்கன்னு எனக்கு அது ஐ டோன்ட் ரியலைஸ் இட். ஹவ் டஸ் தட் வொர்க்ன்னு எனக்கு தெரியல. இட்ஸ் ஸோ டஃப் இல்லை? எல்லா இட் இஸ். மைண்ட்ஸுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். யாஹ்! ஹவ் டஸ் தட் ஹேப்பன்? எனக்கு அவங்க புஷ்கர் காயத்ரி அவங்களே ஷூட்டிங்லாம் போய் பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. எப்படிங்க ஒரு ஹஸ்பண்ட், ஒய்ஃப் சேர்ந்து நீங்க வந்து ஒரே டைரக்டரா, ஒரே மைண்டா எப்படி வொர்க் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஐம் லைக் ஒரு ராஜ் அண்ட் டிகே ஒரு ம். சம் மியூசிக் கரெக்ட். டைரக்டர்ஸ்லாம் வந்து 2 பேர் சேர்ந்துலாம் மியூசிக் போடுவாங்க. அது வந்து எப்படிங்க போடுறீங்க? அது எப்படிங்க அது? அப்படி எனக்கு தெரியல. அது நானே போய் பார்க்கணும். ஐம் ஷூர் அது தட் அகெயின் எனக்கு வந்து I think I do have assistant writers in my team. மெயின் அசிஸ்டன்ட் ரைட்டர்ஸோட எப்படி ஒர்க் பண்ணுவேன்னா, இப்போ ஃப்ரம் த பிகினிங் சொல்கிறேன். இப்போ ஃப்ரெஷ்ஷாக அவங்க எப்படி புதுசாக வராங்க, அவங்களுக்கு ஐடியாவே கிடையாதுன்னும் போது நான் ஒரு கதை சொல்லிட்டு இதுதான் அந்த கதை. ஸோ இந்த கதையை வந்து நம்ம இப்படி எழுத போகிறோம். ஸோ இஃப் இட் இஸ் அ ஃபில்ம் தென் வி ஸ்டார்ட் டு ஸ்ட்ரக்சர் இட் அஸ் அ ஃபில்ம். ஸோ இப்படி ஸ்டார்ட் பண்ணால் நல்லா இருக்குமா, இப்படி ஸ்டார்ட். ஸோ ஒரு பேசிக்காக ஒரு படத்தோட டிஸ்கஷன் மாதிரி தான் போகும் டிஸ்கஷன் அவங்களோட. மாதிரி. ஸோ ஐ கெட் தேர் தாட்ஸ், ஐ கெட் தேர் ஐடியாஸ், ஐ லிசன் டு தெம். ஃபீட்பேக் என்னோட ஐடியாஸோடைய ஃபீட்பேக் நிறையா அவங்கள்ட்ட கேட்பேன். அண்ட் சப்போஸ் ஏதாவது சீன்ஸ்னால் எழுதிட்டு வாங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு. எழுதிட்டு வர்றது நல்லா இருக்குன்னா ஐ டேக் இட் ஃப்ரம் தட். அப்படி இல்லைன்னா நம்ம அதான் நினச்ச மாதிரி இல்லையே அப்படின்னா இல்லைன்னா ஆப்வியஸ்லி. நான் சொல்லிடுவேன். அதாவது நீங்கள் ஹார்ட் ஃபீலிங்ஸ் எதுவும் வச்சுக்காதீங்க. யூ ஆர் ஹியர் டு சப்போர்ட் மீ and you are being employed and paid for that. You are my team. I will listen to you. And also வேற வேற பெர்ஸ்பெக்டிவ்ஸ் நமக்கு தேவை. நம்ம பார்த்தது மட்டும்தான் உலகம்னு நம்ம இருக்கக்கூடாது இல்லையா? தே கம் எக்ஸாக்ட்லி. ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட். அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க பார்க்குற விஷயங்கள் நமக்கு அது புதுசாக தான் இருக்கும். அது தெரிஞ்சுக்கிட்டு வேலை பண்ணுறது நல்லது. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்க்காக கண்டிப்பாக ஐ ஐ டூ தட். பட் நான் அதான் சொல்லிட்டு இருப்பேன். லைக் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க அப்படியே பிரிக்காக கட்டி அப்படியே ஃபுல்லு சிமெண்ட் எல்லாம் பூசி பெயிண்ட் எல்லாம் அடிச்சு கொண்டாந்து நான் அப்படியே உடாத முதல்ல இருந்து நான் அப்படியே பிரிக்காக வைப்பேன். நான் தப்பாக எடுத்துக்கூடாது. ஆனால் ஐ லைக் இந்த இடத்துல நீ போட்ட கலர் எனக்கு பிடிச்சது, நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படி. ஸோ அது ரைட்டிங் எனிவே லீட் ரைட்டராக ஐ டூ அ லாட் ஆஃப் ஒர்க். பட் ஐ லைக் த கொலாபரேஷன். தனியாக எழுதுறதும் ரொம்ப ரொம்ப லோன்லி ப்ராசஸ். கரெக்ட். அது ஒரு மாதிரி ரொம்ப இருக்கும். Having a team is definitely a good thing. And I call people who also want to learn something from me. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி இருந்தாங்கன்னா அப்போ ஓகேங்க, நான் நீங்கள் ஃபுல்லாக எழுதி எனக்கு கொடுங்க, நான் யூஸ் பண்ணலாமா பார்க்கல. பார்க்குறேன், அந்த மாதிரி தான். Correct. இப்போ It has to be இப்போதைக்கு give ஐ and எம் take. இப்போதைக்கு ஐ எம் பிரிங்கிங் பீப்புள் ஹூ ஃபீல் லைக் தே Aspiring ஹாவ் up. சம்திங் டு லேர்ன் ஃப்ரம் மீ. ஸோ ஐ டீச் தெம். நானும் நிறையா ஷேர் பண்ணுவேன் என்னோட இது, அவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ ஐ லைக் தட் கைண்ட் ஆஃப் ஒரு ஒர்க். இது வந்து எனக்கு இப்போதைக்கு கொலாபரேஷன். போயிட்டுருக்கு. இப்போதைக்கு அப்படி தான் எனக்கு ஓகே. ஸோ உங்களோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? மீனிங் அந்த ஒர்க் ஃப்ளோ ஒரு ஃபில்மாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது ரைட்டிங் அஃப்கோர்ஸ் யூ செட் இந்த மாதிரி ப்ராசஸ்னு. தென் உங்களோட ப்ரெப் வந்து ஐ கேன் ஃபீல் யூர் வெரி ஸ்ட்ராங்காக ப்ரெப்பில் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு ஃபில்ம் மேக்கராக நீங்கள் வந்து சொல்லும் போதே புரியுது. ஸோ அந்த ப்ரெப் வந்து என்னெல்லாம் வந்து நீங்கள் பண்ணுவீங்க, கொஞ்சம் சீக்ரெட் சாஸ் மாதிரி சொன்னீங்கன்னா ப்ராபப்ளி லாட் ஆஃப் ஃபில்ம் மேக்கர்ஸ் வில் லேர்ன். இல்லை ப்ரீ ப்ரொடக்ஷன் டைமில் இல்லையா? ஸோ அதான் எல்லா ஸ்டேஜஸ்லேயும் ஏர்லி ஒர்க்ஸ் வந்து டீம் பண்ணுவாங்க. லைக் இப்போ ரெக்கினா முதல்ல அசிஸ்டன்ஸ் பார்த்துட்டு வருது, ஒரு காஸ்டியூம் செலெக்ஷனாக இருக்கட்டும், ஆக்டர்ஸ் ஆடிஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அந்த டீம் பேசிக்ஸ் அவங்க பண்ணிடுவாங்க. நான் சில டூஸ் அண்ட் டோன்ட் சொல்லிடுவேன் ரிக்குவயர்மெண்ட்ஸ். எனக்கு வந்து ஒரு சின்ன ரோல் ஒரு 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 ஷாட்டில் தான் வராங்கன்னா கூட நடிக்க தெரிஞ்சவங்களா கூப்பிட்டு வந்துடுங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி வி ஆர் நாட் இன் அ ஸ்பேஸ் வேர் வி கேன் பே சம்மன் அண்ட் டீச் தெம் ஆக்டிங் ஆல்சோ. அது அந்த ஸ்பேஸ் இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி இல்லை. அந்த காலம் மாதிரி இல்லை. நான் அப்படியே எதுவுமே தெரியாத ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து நான் தான் நடிப்பு சொல்லி கொடுத்து அது இப்போ இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியாது. யூ கான்ட் ரிஸ்க் இட் அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ வர்றவங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு பேசிக் நடிப்பாவது தெரியணும், ஒரு கேமரா சென்ஸ் இருக்கணும். ஸோ அது ஆடிஷன்லேயே ஐ வில் ட்ரை டு கேஜ் தட். நல்லா நடித்தாங்கன்னா யூஸ்வலாக ஐ டோன்ட் ரியலி வரி அபவுட் த ஸ்டார்டம். அது அந்த ரொம்ப பாப்புலராக இருந்தாங்கன்னா நல்ல விஷயம், இட்ஸ் அன் ஆடட் போனஸ். பட் அதுக்காக ஒருத்தரை காஸ்ட் பண்ணி அவங்களுக்கு நடிக்கவே தெரியலன்னா கூட அவங்களுக்கு உட்கார வச்சுட்டு
அது அது நம்மளால மேய்க்க முடியாது. அது இட் வில் ஸ்பாயில் த சீன். Yeah. பளபளன்னு அவங்க இருப்பாங்க பார்க்கறதுக்கு. ஆனா சீன் ஒர்க் ஆகலன்னா இட் No டசன்ட் point. மேட்டர். Yeah. ஸோ எனக்கு வந்து இவங்க நடிச்சதே கிடையாது. இவங்க இதுக்கு முன்னாடி எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. ஆனா ஆடிஷனுக்கு வந்திருக்காங்க. சரி நடிக்க சொல்லுங்க. நல்லா நடிக்கிறாங்களே, நல்லா பண்றாங்களே, சரி கூப்பிடுங்க. 2வது ஆடிஷன் வைப்போம். 3வது ஆடிஷன் வைப்போம். அப்போ வந்து வில் நோ. Okay. ஸோ தட் இஸ் வெரி க்ரூஷியல். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ஆல் த டிபார்ட்மெண்ட்ஸ் முதல்ல ஒரு ஃபில்டரிங் ப்ராசஸ் என்னோட ஏடிஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஐ வில் டேக் ஓவர் ஃபுல்லி. ஃப்ரம் the moment you lock casting இவங்க தான் பண்ண போகிறாங்க அப்படின்ன உடனே அந்த ப்ரெப்பில் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து இம்மீடியட்டாக ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இம்மீடியட்டாக வந்து ரிஹர்சல்ஸ் கண்டிப்பாக வைப்பேன். அட்லீஸ்ட்டு டேபிள் ரீடிங் வைப்போம். மீன் இன்ஃபேக்ட் ஒரு என்டையர் வித் டயலாக்ஸ் வித் டிஸ்கிரிப்ஷன்ஸோட மெயின் ஆக்டர்ஸோட ஒரு டேபிள் ரீடிங் செஷன் இருக்கும். எல்லாரையும் ஒன்றாவே கூப்பிட்டு வில் ட்ரை டு டாக். அவங்களே டயலாக் சொல்லிட்டு படிக்க சொல்லி டேபிள் ரீடிங் பண்ணுவேன். இட்ஸ் அ வெரி குட் ப்ராசஸ். ப்ளஸ் அவங்களுக்கும் அந்த டைமில் மீட் பண்ணும்போது ஒருத்தர் பார்த்துக்கிட்டே வே பிஃபோர் த ஷூட் கரெக்ட் இட்ஸ் லைக் டயலாக்லாம் ஐஸ் பிரேக்கிங் பேசும்போது மாதிரி இட்ஸ் தான் நல்லா இல்லையா? ரொம்ப நல்ல செஷன்ஸாக இருக்கும் அது. மற்றது முக்கியமான சீக்வன்சஸ் ரிஹர்ஸ் பண்ணுவோம். கேமரா டெஸ்ட்ஸ் பண்ணுவோம். லைட்டிங் டெஸ்ட் பண்ணுவோம். மேக்கப் டெஸ்ட் ப்ராஸ்தட்டிக்ஸ்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் முன்னாடியே டெஸ்ட் பண்ணிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நைட்டில் இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் காஸ்டியூம் போட்டுட்டு இந்த மாதிரி மினிமல் லைட்டில் இருந்தால் எப்படி இருக்கும். அண்ட் ஒரு ஃபுல் ஒர்க் ஃப்ளோ. ஏன்னா இவங்களுக்குலாம் நிறைய ஸ்ட்ரிக்ட் இந்த விஷயம்லாம் எங்க இதெல்லாம் நடக்கும்? ப்ரீ Is there a ப்ரொடக்ஷன் studio ஸ்டேஜில். or நோ வி go to எங்கே any வேணுமோ location, random எங்கே location? வேணுமோ நீங்கள் ஒரு ஷூட்டிங் ஹவுஸில் போய் பண்ணணும்னா பண்ணலாம். இல்லை ஒரு ஃபாரஸ்ட்டோ இல்லை யூ வாண்ட் டு கோ டு அ பீச்சில் இல்லை எங்கேயாவது எங்கே உங்களுக்கு அந்த சீன் டெஸ்ட் பண்ணணுமோ நீங்கள் அங்கே போய் பண்ணிக்கலாம். அதுக்கான பட்ஜெட்ஸ் நம்ம போட்டு ஆகணும். கரெக்ட் லைக் தேர் ஆர் சர்டன் திங்ஸ் வி நீட் டு டெஸ்ட் அவுட். ஏன்னா ஷூட்டில் போயிட்டு சொதப்பிருச்சுன்னா பிரச்சனை. இப்போ வனரட்சி மேக்கப் போடணும் அப்படின்னா நம்ம எடுத்தோடனே ஷூட்டில் போய் அட்டெம்ப்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. கரெக்ட். ஸோ முன்னாடியே வந்து ஃபுல் மேக்கப் ப்ராப்பராக ஒரு ஷூட்டிங்க்கு செலவு பண்ணுற காசோட அந்த ஃபுல் மேக்கப் போட்டுட்டு அவங்களுக்கு என்ன லைட் வனரட்சியே அப்படி லைட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட் ஷூட் பண்ணும்போது அந்த கொம்புலாம் லைட்டில் தெரியவே இல்லை. தென் வி டிசைடட் அதில் கொஞ்சம் ஆயில் போடணும். அந்த கொம்புலலாம் கொஞ்சம், ஏன்னா அந்த லைட் கேட்ச் பண்ண மாட்டேங்குது. கரெக்ட். ஸோ பேக் லைட் பார்ட் போட்டாலும் அது கேட்ச் பண்ணல. ஏன்னா அதோட மெட்டீரியல் அந்த மாதிரி இருந்தது. ஸோ சில விஷயங்கள் வந்து எங்களுக்கு அப்போ தான் தெரிஞ்சிது. டெஸ்ட் ஓகே அப்போ கொம்பு வந்து ஷைனிங் பண்ணணும். ஸோ ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஷைன் பெயிண்ட் தவிர எண்ணெயும் போடுவாங்க. ஸோ அது கரெக்டாக விக்கு மாட்டுறதுக்கு முன்னாடி அது போய் பண்ணுறது. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ஏன்னா அவ்வளோ டார்க்காக ஷூட் பண்ணணும் அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து அஃப்கோர்ஸ் காஸ்டியூம் ஃபிட்டிங்லாம் எல்லாத்துலேயும் நடக்கிறது தான். லொக்கேஷனில் வந்து மல்டிபிள் ரெக்கீஸ் போகும். லைக் யூ ஹேவ் ஃபஸ்ட்டு நார்மலாக போய் பார்க்குறது, இப்போ 2வது வாட்டி டீமோட போய் பார்க்குறது, 3வது வாட்டி போயிட்டு அப்புறம் டெக் ரெக்கி, அப்புறம் ஷூட்டிங்க்கு முந்தின நாள் ஒரு அவசர விசிட் ஒன்று இருக்கும். நம்ம இப்போ சப்போஸ் வேற எங்கேயாவது ஷூட் பண்ணிட்டு இருக்கோம்னா கூட ஒரு முக்கியமான ஒரு ஏடி யாரையாவது அனுப்பிச்சு அங்கே எப்படி நடக்குது, நாளைக்கு பண்ண வேண்டிய ஷூட் லொக்கேஷன் எப்படி போயிட்டு இருக்கு. ஆமாம், திடீர்னு போய் பார்க்கும்போது ஐயோ நாங்கள் இந்த கலர் சொல்லவே இல்லை, அந்த இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ ஒரு பீட் எனி ஓடிடி சீரீஸ் ஒரு படம்னா நீங்கள் ப்ரெப்புக்கு இவ்வளோ டைம் இருந்தால் தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் 3 months மினிமம். தட்ஸ் த ஷார்ட்டஸ்ட் பீரியட். மினிமம் 3 months வேணும். 4 கிடைச்சா நல்லாயிருக்கும். பட் 3 இஸ் அ வெரி குரூஷியல் பீரியட் ஃபார் ஆல். இதெல்லாமே நான் சொல்கிற எல்லாமே டெக்னிக்கல் டெஸ்டிங் தான். பட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் என்ன மாதிரி ஸ்டோரி. நீங்கள் பியூர் ட்ராமா எடுக்கிறீங்க, அதுக்கு இவ்வளோ மெனக்கிட்ட தேவையில்லை. உங்களுக்கு அந்த இந்த மாதிரி பண்ண போகிறோம். நான் ஒரு ஷார்ட் எடுத்தேன், அதில் வந்து ரிஷி படுத்திருப்பாரு, கேமரா வந்து அப்படி 180 டிகிரிஸ் திரும்பி மேலே விஜி வந்து பேயா இருப்பா அப்படின்னா வி ஹேட் டு சி. ஒரு கேமரானா அது ரொட்டேட் பண்ணுன்னா அந்த மாதிரி ஒரு கிரேன் ஆர்ம் இருக்கணும். அப்படி இருக்கணும்னா சீலிங் ஹைட்டு, அதுக்கு மேலே ஒரு கேமராமேன் உட்காந்துருப்பாரு, அது ரொட்டேட் பண்ண முடியுமா, அதுக்கு மேலே அந்த பொண்ணை மாட்டணும்னா எப்படி பண்ண முடியும். ஸோ தேர் சோ மெனி கொஸ்டின்ஸ் தட் வில் கம். எக்ஸிகியூஷன் இது அங்கே போய் நம்மளால யோசிக்கிறதுக்கே டைம் கிடையாது. ஸோ எல்லாமே முன்னாடி வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டா பெட்டர். டெஸ்டிங்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எஸ்பெஷலி விஎஃப்எக்ஸ் ஷாட்ஸ். நமக்கு அது நெக்ஸ்ட் தான் கேட்கணும்னு நினச்சேன். எவ்வளோ நாளைக்கு முன்னாடி விஎஃப்எக்ஸ், ஐ மீன் அஃப்கோர்ஸ் ஸ்டார்டிங்லேருந்தே விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசர்ஸ் எல்லாரும் இருப்பாங்க ஸ்டோரி போர்டிங்லேருந்து.
ஸோ ஐம் ஆஸ்கிங் இப்போ இந்த விஎஃப்எக்ஸ் வந்துட்டு ஐம் திங்கிங் ஜென்ரலி ஒரு விஎஃப்எக்ஸ் பண்ணணும்னா மேபி அதை சீக்கிரம் முடிச்சுட்டா கொடுத்துடலாம், லெட் தெம் ஸ்டார்ட் தட் ஒர்க், ஆமா. நமக்கு வந்து முடிக்கிறதுக்கு அந்த டைம் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ அந்த மாதிரி இதில் நிறைய உங்களுக்கு விஎஃப்எக்ஸ் இருந்துச்சு இல்லையா? ஸோ அது எப்படி வந்துட்டு ஹவ் வாஸ் த விஎஃப்எக்ஸ் ப்ரெப்பில் விஎஃப்எக்ஸ் ப்ரெப் தனியாக எப்படி இருந்துச்சு? ப்ரெப்பில் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கணும்னு எனக்கு தோணுச்சு. லைக் நிறைய ஸ்கேன்ஸ் முன்னாடியே எடுத்துருந்துருக்கலாம். இந்த லைடார் ஸ்கேன்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் எடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. வி டென்ட் நோ அட் தட் டைம். ஸோ ப்ரெப் அப்போ வந்து அஃப்கோர்ஸ் விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசர் வருவாங்க, அவங்க பண்ணுவாங்க. பட் அது ஒரு நிறைய லேர்னிங் இருக்கு. அது ஒரு டைம்லயும் Keep changing, correct. கீப்ஸ் சேஞ்சிங். பட் அந்த யூ நீட் டு கிவ் them டைம். எக்ஸாக்ட்லி. அவங்களுக்கு இஃப் யூ வாண்ட் த ஆமா கைண்ட் அவுட்புட் வி நீட். ஆமா மணி தாண்டி அவங்களுக்கு டைம் தான் ஆக்சுவலா தட் இஸ் மோர் வேல்யூபிள். நம்ம ஒரே வாரத்துல கொடுத்துரு, ஒரே டைம்ல 10 நாள்ல கொடுத்துருன்னா அவங்களுக்கு இதே இன்னும் கொஞ்சம் ஒரு 1 வீக் எக்ஸ்ட்ரா கொடுத்தா நல்லா பண்ணி தருவாங்க. இது முதலே பண்ணிருக்கலாமே இல்லை, அவங்களுக்கு அது டைம் தேவைப்படுது அவங்களுக்கு. ஸோ அது விஎஃப்எக்ஸ் வாஸ் ஐ ஃபீல் வாஸ் த மோஸ்ட் சேலஞ்சிங் கம்பேர் டு. இப்போ இன்ஸ்பெக்டர் ரிஷி நீங்கள் சீசன் ரன் பண்ணப்போ விஎஃப்எக்ஸ்க்கு மட்டும் எவ்வளோ நாள் எடுத்துச்சுன்னு நினைக்கிறீங்க? நோ இட் இஸ் பார்ட் ஆஃப் த ஷூட். அந்த சீன் எடுக்கும்போது விஎஃப்எக்ஸ்க்கான ஷார்ட்ஸ் Parallel-ஆ எடுத்துட்டு போயிட்டு தான் பேரலாக தான் எடுத்துட்டு இருந்தோம். இல்லை அந்த விஎஃப்எக்ஸ் இது சொல்கிறேன் போஸ்ட்டில். போஸ்ட்ல வந்து தட் வாஸ் ஒரு டென்ஷனாக தான் இருந்தது. ஏன்னா அவங்க நல்லா தான் பண்ணாங்க. த டீம் வாஸ் ரியலி குட். பட் அகெயின் டைம் கிரன்ச்சஸ் இருந்ததுனால அவங்களுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ண முடியல. ப்ளஸ் நாங்களும் ரொம்ப we didn't want to get a bad name. அது Correct, you know, that is அது true. அதுவும் ஈவன் ஒன் ஷாட் குட் ruin the என்ன whole thing ஆகும் இல்லை? தெரியுமா, நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரியான படங்கள் பண்ணணும்னு ஆசை. விஎஃப்எக்ஸ் ஹெவி ஃபிலிம்ஸ் வந்து ஆசை இருக்கு நமக்கு பண்ணணும்னு. அண்ட் பிகாஸ் ஆஃப் விஎஃப்எக்ஸ் மட்டும் நம்ம கண்ட்ரோல் இல்லை, மற்றது எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வந்துடலாம். இது மட்டும் இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹோல் டிஃப்ரெண்ட் டீம். ஸோ என்ன ஆகுதுன்னா அது நல்லா இல்லைன்னா படமே நல்லா இல்லைன்ற ஒரு இது வந்துடுது இல்லையா? அதுக்கு பயந்துக்கிட்டே வந்து விஎஃப்எக்ஸ் ஸ்டோரிஸே யாரும் தொட மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால இந்த வாட்டி ரொம்ப கேர்ஃபுல்லாக யூனோ ஒரு லைக் அந்த வனரட்சி மரம் இருக்கும், அந்த வனரட்சி மரம் சுற்றி வந்துட்டு அன்ரியல் என்ஜின் செட்டு தான் அது. சில க்ரீன் செட்டில் அன்ரியல் என்ஜின் போட்டு பண்ணிருந்தோம். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்கை, அந்த ஸ்கையில் வந்துட்டு சன் எங்கே இருக்கும், அந்த க்ளவுட்ஸ் எப்படி இருக்கும், அந்த லைட் லீக்ஸ் எந்த மாதிரி வரணுன்றதெல்லாமே வந்து பார்கவ் வாஸ் இன்வால்வ்ட், டிஓபி வாஸ் இன்வால்வ், யூனோ ஆர்ட் டைரக்டர்லாம் கொஞ்சம் காமிச்சு எல்லாத்தையும் காமிச்சு இந்த இடத்துல இப்படி பண்ணணும், அந்த விழுதுகள் கொஞ்சம் ஆட் பண்ணணும். ஆமாம். ஸோ அந்த டைமில் எங்களுக்கு ஓகே போஸ்ட்டில் நிறைய லேர்னிங்ஸ் இருந்தது. ஓகே இது ஷூட் பண்ணும்போதே வி நீட் நோ தட் இது இவங்களுக்கு இட் வில் டேக் ஸோ மச் டைம் அப்படிங்கிறதுனால இது இருந்தது. பூச்சியெல்லாம் கொஞ்சம் ஜாலியாக பண்ணிட்டாங்க. இன்ஃபேக்ட் அதுதான் ரொம்ப டிஃபிகல்ட்டுன்னு நினச்சோம். பூச்சி ஆனால் ரொம்ப ஜாலியாக பண்ணிட்டாங்க. தட் பேக்ரவுண்ட்ஸ் அண்ட் ஆல் வேர் வெரி டிஃபிகல்ட். பட் அகெயின் டைம் வேணும் உங்களுக்கு. போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு அட்லீஸ்ட் 6 months அடிப்பாங்க, 6 monthsலாம் கேட்டால். பட் அட்லீஸ்ட் ஒரு 4 months 5 months இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே. ஏன்னா இன்னைக்கு ட்ரெண்ட்லன்னு ஒன்று இருக்கும், நீங்கள் படம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அது வேறு ட்ரெண்ட் மாறி. போஸ்ட் ப்ரொடக்ஷன் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி வேல்யூபிள். தே டோன்ட் ரியலைஸ் இட்ஸ் 3/4 ஆஃப் த ஃபில்ம். அவங்க ஷூட் மட்டும்தான் எல்லாமே நினச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன மாதிரி படங்கள் நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அது பண்ணணும். யூ ஷுட் ஆல்வேஸ் பி கியூரியஸ் அபவுட் எனிதிங் தட் யூ ஆர் அன்ஃபெமிலியர் வித். நீங்கள் கற்றுக்கிறதுக்கு வந்து வைக்கவே படக்கூடாது, அதெல்லாம் வைக்கவே படக்கூடாது. டிஓபிஸ் வில் நெவர் லிசன் டு மீ. ஐ ஹவ் ஒர்க் வித் டிஓபிஸ் who like நான் சொல்கிற ஷாட்லாம் வைக்கவே மாட்டாங்க. ஐ ஹேட் சஃபர்ட் அ லாட். யாரும் என்ன ரொம்பலாம் மரியாதை கொடுக்கல. ஸோ ஒரு சீன் எடுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படும்.